பெரியாரை பற்றி பேசுகிறாரு. பெரியார் நான் எம்பி ஆகணும்னு கேட்டாரா? எம்எல்ஏ ஆகுன்னு கேட்டாரா? முதலமைச்சர் ஆகுன்னு கேட்டாரா? அவரை போய் கன்னடக்காரன்னு சொல்கிறீங்க. தயவு செஞ்சு அன்னை பெசன்ட்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சாங்க. அவங்களெல்லாம் கொச்சப்படுத்தி பேச முடியுமா? அவர் கன்னடக்காரரு, திமுக வந்து தெலுங்கு கட்சி, அதிமுக வந்து மலையாள கட்சி, கன்னடக்காரரு அப்படின்னு சொல்கிறது தவறு. அவங்க எடுத்து போய் பிட்ஜ் எடுத்து போய் கேரளாலையா கட்டினாங்க? இல்லைனா சத்துணவு எடுத்து போய் பெங்களூரில் போட்டாங்களா? அப்படி நீங்கள் தமிழர் ஆளணும்னு சொல்கிறது மாற்று கருத்தே கிடையாது. துபாயிலே போய் ஆள முடியும். தமிழ்நாட்டையும் தெலுங்கு நாட்டையும் மலையாள நாட்டை ஆளுவது விருப்பம், சட்டப்பூர்வமாக இல்லை என்று சொன்னாலும். ஆனால் அதை மட்டும் அதான் புரட்சி தமிழர் வந்திருக்காரு, விட்டுட்டு போங்களேன், பிரச்சாரம் பண்ணுங்களேன். ஏன் திமுக விமர்சனம் பண்ணுறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் வந்து மொழியை வச்சுட்டு அரசியல் பண்ணுறது, இதெல்லாம் தயவு செய்து நிறுத்துங்க. நீங்களும் கடந்த காலத்தில் திமுக காங்கிரஸுடன் துணை ஆட்சியில் ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் மந்திரி சபையில் இருந்தீங்க. என்னத்தை பண்ணீங்க? கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லறியாதீங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் கேட்டு 40-45 வருஷத்துக்கு மேலே புளிச்சு போச்சு. உங்கள் கூட இருந்திருக்கேன். இப்போ ஒரு மனிதன் வந்திருக்கான், ஒரு சக்தி, ஒரு வாய்ப்பு. எவ்வளோ பெரிய பணத்தை செலவு பண்ணி எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. அதை பயன்படுத்துவோன்ற அது உங்களுக்கு தெரியாது. அந்த என்னுடைய வலி உங்கள் 2 பேருக்கு தெரியுது. வாய்ப்பே கிடையாது.